ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். அடடடடடா, என்ன டேஸ்ட்டு! இப்படி ஒரு பிரியாணியை என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான பிரியாணியை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆர்டினரி பிரியாணி கிடையாது, ஸ்பெஷலான பிரியாணி. மண்சட்டியில் க்ரீன் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கூடவே புதினா தழைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வழுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பக்குவத்தில் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மண் பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவு சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி இது எல்லாத்தையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூளோ கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. பச்சை மிளகாயினுடைய காரமும் இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய காரமும் மட்டும்தான். வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட சிக்கன் சேர்த்துக்கணும். சிக்கனை நல்ல மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த புதினா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனில் இந்த பேஸ்ட்டு நல்லா போய் கோட் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அந்த வாசனை, டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது கூட கெட்டியான புளிப்பான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜார் இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க, கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. நடுவில் மட்டும் கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும், சிக்கன் ஒரு 50% அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதில் 2 பெரிய பழுத்த தக்காளி, ரொம்ப பழமாக நான் பார்த்து எடுக்கலை. ஓரளவு நம்ம கிளறினாலும் அதனுடைய ஷேப் குழையாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு தக்காளியை பார்த்து கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சிட்டு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப குழஞ்சிதுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த க்ரீன் கலர் நமக்கு கிடைக்காது. இந்த பிரியாணியை பொறுத்தவரையிலும் அரிசி போடுறதுக்கு முன்னாடியே சிக்கன் நல்லா வெந்திருக்கணுங்க. ஏன்னா மண் பாத்திரம் அப்படின்றதுனால அரிசி சட்டுன்னு வெந்துடும். அதனால் முதல்ல சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் நல்லா வெந்த பிறகு தான் அரிசி சேர்க்கணும். இப்போ சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எப்பவுமே பாசுமதி அரிசி, நீங்கள் எந்த அரிசினாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்ப்பீங்க குக்கரில். பட் இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சலாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கன் வேகிறப்பவே தண்ணி சேர்த்துருக்குறோம். அதுவே நல்ல ஒரு கிரேவி பக்குவத்தில் தான் இருக்குது. அதனால் அதை பேலன்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ணிக்கிங்க, உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை ரொம்ப நேரம் ஊற விட்டுடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ கழுவிட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்த பிறகு கரண்டியை சென்டரில் வச்சு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப கிளறி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள்,
அந்த மாதிரி சென்டரில், அதுக்கப்புறமேட்டு கார்னர் சைடு இந்த மாதிரி கிளறி விடுறப்ப அரிசி உடையவே உடையாது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வேக ஆரம்பிக்கும். அதே சமயம் தண்ணி நல்லா குறைய ஆரம்பிக்கும். அரிசி ஓரளவுக்கு வெந்துருச்சு. பக்கத்துலேயே நின்று பார்த்துக்குங்க. இது மண்சட்டி அப்படின்றதுனால அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் கிளறி விடுங்க. அதே சமயம் அரிசி உடையாமல் பார்த்துக்குங்க. இப்போ தண்ணியுடைய முழு அளவும் குறைஞ்சிருச்சு. அரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஃபுல்லாக கரண்டி வச்சு நல்லா மட்டமாக்கிக்கிங்க. நம்ம குக்கர்லலாம் செய்கிறப்ப செய்வோம் இல்லைங்களா, அதே ப்ராசஸ் தான். ரொம்ப தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடக்கூடாது. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். மண்சட்டியில் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு தம் போட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ எல்லாத்தையும் அரிசியை மட்டப்படுத்திக்கிங்க. இது மேலே இதுக்கு பொருத்தமான ஒரு மூடி போட்டுக்கோங்க. வாழை இலை இருந்தால் பெஸ்ட்டு. வாழை இலையை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால் நான் டைரெக்டாகவே தட்டு போட்டு மூடிக்கிறேன். மேலே உப்பு ஜாடியினுடைய மூடி வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஒரு 3-5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கீழே இறக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. நம்ம குக்கர்லலாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அரிசி மேலே அப்படியே குச்சி குச்சாக நிற்கும். பட் இதில் குச்சி குச்சாலாம் நிற்கலை. ஆனால் அரிசி சூப்பராக வெந்திருக்குங்க. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. செம்மையாக இருக்குங்க. வாசனை புதினா ஃப்ளேவர் தான், அட்டகாசமாக இருக்குது. நல்ல உதிரியாகவே இருந்தது. சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, பட் தட்டில் போடுறப்ப ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு தாங்க வேறு லெவல். ரொம்ப சூப்பராக இருந்தது. பெருசாக இதில் எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை. அந்த புதினாவுடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஸ்பைசஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சேர்க்கலை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே சொல்கிறேன், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டது இல்லைங்க. ரொம்பவே ருசியாக இருக்குது. செம்மையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மண் சட்டியில் நான் பிரியாணி ட்ரை பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி மண் சட்டியில் க்ரீன் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான குயிக்கான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.